லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 48 ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியில் தேர்தல் நடத்தி சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு சபாநாயகர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். ஆனால் குரல் வாக்கெடுப்பு மூலமாக மீண்டும் பாஜகவை சார்ந்த ஓம் பிர்லா அவர்களே சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மோடி அவர்களும் சபாநாயகரை கூட்டிகிட்டு போய் சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். கடந்த முறை மோடி அவர்கள் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தின் பார்வையாளர்கள் அரங்கில் தான் அமர்வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. சபாநாயகரை மோடியும் அவர் கைகோர்த்து கூட்டு போகிற அந்த காணொலியை நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா சார், அவங்க வெறும் பார்வையாளர் மட்டுமல்ல, அந்த கட்சியே ஒழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவிற்கு பேசினார்களே. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு, பாரத்லேருந்து இந்த காங்கிரஸே ஒழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அது சில பாஜக பண்டிதர்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியாதுங்கிறேன். எவ்ரிபடி நோஸ், எவ்ரிபடி இல்லை, ஒரு சில பேருக்கு ஹிந்தி தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் காங்கிரஸ் முக்து பாரத்னா என்ன அரசியல் அதை அந்த கட்சியை ஒழிச்சு விட்டுறது தானே சார் அர்த்தம். பாரதத்துல இருந்து அழிச்சு விட்டுறது அப்படிதானே சார் அர்த்தம். அது ஏன் சொன்னேன், இதை சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரிலேருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்லேருந்து பாஜக எல்லாருக்கும் அகந்தை என்பது ரொம்ப அதிகமா, ஆணவம் என்பது ரொம்ப அதிகமாக, கர்வம்ங்கிறது ரொம்ப அதிகமா போயிடுது, திமிர்தண்டித்தனம்ங்கிறது ரொம்ப அதிகமா போயிடுது. அதன் காரணமா தான் இப்ப அடுத்த தடவை நீங்க இப்ப இங்க எம்பியா இருக்கீங்க, அடுத்த தடவை பார்வையாளர்களாக உட்காந்துருப்பீங்கன்னு பேசிட்டு இன்னைக்கு எப்படி காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு பாருங்க. வண்டியும் ஓடத்துல ஏறும், ஓடமும் வண்டியில ஏறும். இன்னைக்கு வேணா இங்க ஆட்சி இல்லாம இருக்கணும். நீ மோடி அவர்களால் இன்னைக்கு 1008 பிரச்சனை அவங்க கட்சியில மெஜாரிட்டி இல்லாம இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஆனா இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமும் அவர் தான். 240 அவருடைய முகத்தை ஒண்டி காமிக்கிறேன்னா பல இடங்கள்ல தோத்து போயிருப்பாங்க. பிஜேபி தான் வரும்னு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சதுனால ஓஹோ நம்ம பிஜேபிக்கே ஓட்டு போடலான்னு பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்ப பாருங்க, ராமர் கோயில் அது ஒழுகிறதுன்னு எதுக்காக நீங்க அவசரப்பட்டு ராமர் கோயிலை கட்டினீங்க? எல்லாரும் தான் சொன்னாங்க மேல இருக்கிற ஓட்டையெல்லாம் சரி பண்றதுக்கு டிசம்பர் வரைக்கும் ஆகுன்றாங்க. இன்னும் முடிவே இல்லை. இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போறது. அரசியலுக்காகவே நீங்க பண்ணிடுது. நான் கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டேன். பட் நெவர்தலெஸ் ஐ எம் கம்மிங் பேக் டு தி இஷ்யூ. இது இப்ப என்ன, எதிர்கட்சிகள் எங்களுக்கு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட கொடுங்க, நீங்க ஸ்பீக்கரை வச்சுங்க, இதுதான் ஒரு பார்லிமெண்டரி மரபு அப்படின்னு சொன்னா அதை கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அந்த ஆணவம், அகங்காரம், தௌஷண்யம், திமிர்தண்டித்தனம் இன்னும் அவங்களுக்கு போகவே இல்லை. இதுதான் அவங்களுக்கு இன்னும் மேல மேல சரிவை பிஜேபிக்கு ஏற்படுத்த போகின்றது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது சார். எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதை பத்தி பேசினாங்க. இந்திரா காந்தி எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறது அவங்க எவ்வளவு முயற்சிகள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில உயர்த்தினதுல மிகப்பெரிய பங்கு என்பது இந்திரா காந்திக்கு உண்டு. இன்னைக்கு பங்களாதேஷ்ங்கிற நாடு உருவாச்சு பாகிஸ்தான்ல இருந்துன்னா அதுக்கு காரணம் அவுட் அண்ட் அவுட் இந்திரா காந்தி. பல ரிஃபார்ம்ஸ் இன்னைக்கு பேங்க் சாதாரண சாமானிய மக்கள்லாம் போய் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? காரணம் எடுத்தா இந்திரா காந்தி. அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்களே நம்ம தனக்காக, தன்னுடைய சொந்த நலனுக்காக ஒரு எமர்ஜென்சின்னு கொண்டு அதனால அவங்க தோத்து போனாங்க. பின்னாடி அவங்களே அதுக்கு வருத்தப்பட்டு சாரின்னு மன்னிப்பு கேட்டாச்சு. ஆனா அதையே பத்தி இப்ப பேசிட்டு இருக்காங்க. கருப்பு தினம் கருப்பு. ஆமா, அதை விட 10 வருஷம் என்ன சார் இது? எல்லா எதிர்கட்சிகள்லாம் ஒடுக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய இன்னைக்கும் வடநாட்டு ஊடகங்களை நான் சிலதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு அதில் விலை போன பிஜேபிக்கு விலை போன ஊடகங்களா தானே இருக்கின்றன. அப்ப அதற்கு காரணம் நீங்க உங்களுடைய தௌஷண்யம், அதிகாரம் இருக்கின்றதுங்கிற மமதை, அதை வச்சு துஷ்பிரயோகம் பண்றது. இதன் காரணமாகத்தான் இதெல்லாம் நடந்தது. ஆனா இன்னும் காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடுன்னு நினைச்சாங்க. கடைசியில் என்னன்னா பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையிலே திரு ராகுல் காந்தி அவர்களும் ஓம் பிர்லாவை கொண்டு போய் அந்த சேர்ல உட்காந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இவங்களுக்கு எதிர்கட்சிக்கு டெப்டி ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? கடந்த முறை கொடுக்கல, ஆனா இந்த முறை ஏன் இவ்வளவு இது பண்றாங்க சார்?
அதான் அதான் சார், அவங்களுக்கு ஆணவத்தினுடைய உள்ள உச்சியில இருக்காங்க அவங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பேரிடர்களை எல்லாம் ஏற்படுத்துங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை சார். அதான் ரொம்ப தப்பானது. அதாவது எதிர்கட்சிகளை ஜனநாயகத்தை மீறிட்டாங்க. 48 ஆண்டுகளா எதிர்கட்சிகளும் சேர்ந்துதான் சபாநாயகரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த முறை வந்து பெரும்பான்மை இல்லைன்னா கூட சும்மா ஒரு போட்டி போடணுங்கிறதுக்காக ஜனநாயகத்தை மீறுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, எதிர்கட்சி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டெப்டி ஸ்பீக்கர்னு கொடுத்து அவங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்றேன். அதுதானே மரபு, அழகா இருக்கும். சி, ரூலிங் பார்ட்டி வில் ஹாவ் அ சே அண்ட் அப்போசிஷன் வில் ஹாவ் அ ரோல் டு பிளே அப்படிங்கிறது தானே சார் இருக்கு. தே ஹாவ் அ ரோல் டு பிளே அண்ட் தே ஹாவ் அ சே அப்படின்னா அதுக்காக நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வர முடியுமா? பாருங்க, இனிமே ஃபயர் வரஸ் நாங்க நடக்க போறது பாருங்க நிறைய. ஏன்னா இப்ப எடுத்த உடனேயே உங்களை நீட்டு பிரச்சனை பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு, ரைட்? அப்புறம் அவங்க கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் அதெல்லாம் நிச்சயமா வரப்போறது. அது இல்லாம இன்னைக்கு கார்பரேட் செக்டருக்கு நாம வந்து உதவி செய்யறது தப்புன்னு நான் சொல்லல. அதே சமயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யாம அவர்களுக்கே நீங்க பூஜா தூக்கின்னு உட்காந்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பிரளயம் வரும் இந்த நாட்டுல. எதிர்கட்சிகளும் சும்மா இருக்க போறதில்ல, அவங்க ரொம்ப வலிமையோட இருக்கின்றார்கள். நிறைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் சந்திக்க போகின்றது. இப்ப இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள், அவருடைய பிம்பம் எல்லாம் குலைஞ்சு போச்சு, அவருடைய பிம்பம் வந்து உடஞ்சு போச்சு. இனிமே அந்த பிம்பத்தோட நான் வந்து வெளியில போய் பேசுவேன், போவேன், வருவேன்னா அதெல்லாம் எடுபடாது. இனிமே மக்கள்கிட்ட எடுபட போறதில்லை. அதனால இனிமே வந்து டிக்ளைனிங் ட்ரெண்ட் தான் பிஜேபிக்கு இருக்க போகின்றது என்பதுல எனக்கு சந்தேகம் கிடையாது சார். இல்ல, நவீன் பட்நாயக் போன்றவர்கள் வந்து இனிமேல் பாஜக கூட எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, பாஜக ஆனா கூட்டணியில இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டி பாஜக ஆதரவு தெரிவிக்கிறாரா? அவர் தான் தலையில மண்ணவாரி போட்டுதான் அது. நவீன் பட்நாயக் ஏன் பண்ணார்? நமக்கு இங்க வாங்க ஆண்டா போறோம், அவங்க டெல்லியில எத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னாரு. அதே மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா நரி வலம் போனா இடம் போனா என்ன, என் மேல வந்து புடுங்காத வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். பட் நடந்தது என்ன? நவீன் பட்நாயக் அவர் இருக்கிற இடத்துக்கே உள்ள நுழைஞ்சு அவரே காலி பண்ண ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு பொய்யான, அதாவது தேசத்தை பாதுகாப்பை பத்தியும் தேச ஒற்றுமை பத்தியும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடு எல்லாரும் ஒண்ணுதான் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஒரு தமிழன் ஆளலாமா அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சாரத்தை சொல்லி அங்க வந்து நவீன் பட்நாயக்க தோக்கடிச்சிருக்கீங்க. அப்ப அவர் ரியலைஸ் பண்ணி அவர் வராரு. இப்ப ஜெகனுக்கு என்ன, நமக்கு ஏதாவது இன்னும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்றேங்கிற மாதிரி பேசி விடுறாரு. அது வந்து ரெட்டிக்கும் இவருக்கும் உள்ள தகராறின் காரணமாக அவர் ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அது வந்து போக போக அவருடைய ஸ்டாண்டு தவறானதாக முடிய போகின்றது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுகின்ற காலம் வெகு தூரம் இல்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க, இப்போ அயோத்தியில ராமர் கோயில்ல தண்ணி இதாவது அது பல்வேறு தொலைக்காட்சியில நம்ம செய்தியாவே பார்த்தோம், மேற்கூரையில ஒழுகுதுன்னு. ஆனா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மோடி இதற்கு பொறுப்பேற்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாருல, அது எப்படி பாக்குறீங்க? சரின்னு பாக்குறீங்களா சார்? இந்த முதல்ல இப்ப இந்த சமயத்துல இப்ப 4-5 மாசத்துக்கு முன்னாடி அந்த கும்பாபிஷேகமே அங்க நடத்திடக்கூடாது சார். இந்த ஆலய பிரவேசமே நடத்திடக்கூடாது. இன்னும் அது முடியவே இல்லை. இதைத்தானே சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கராச்சாரியர்கள் சொன்னாங்களா இல்லையா? எல்லாத்தையும் முழுமையாக கட்டிட்டு அதுக்கப்புறம் குடமுழுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அல்லது அதுல வந்து இறைவனை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா அதெல்லாம் கேட்காம எலெக்ஷனுக்காக ஓட்டு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பெருசா ஒரு பெரிய உலகமே பார்த்து வியந்து போகின்ற வகையில ஒரு விழாவை நடத்திட்டு, ஆனா அந்த அங்க லோக்கல் பீப்புள் தே ஹேவ் அண்டர்ஸ்டுட் இவங்களுடைய டியூப்ளிசிட்டியை பத்தி நன்றாக புரிந்து கொண்டு அவங்களுக்கு எகன்ஸ்டா ஓட்டு போட்டு விட்டாங்க. உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டு இருக்கின்றது. செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இந்த மாதிரி அவசர அவசரமா பண்ணினா அதனால வரக்கூடிய விளைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். வி டோன்ட் நோ. இன்ஃபேக்ட் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே இந்த ராமர் கோயில அவசர அவசரமா கட்டினதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்ன நம்ம நடக்குமோ தெரியாது. அதனால சுப்பிரமணிய சாமி சொல்றாரு சொல்லலைங்கிறது வேற விஷயம் சார். இயற்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதோட இல்லாம எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கின்றது. அந்த இடத்த சரியா அவசர அவசரமா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சரையு நதிக்கு பக்கத்தாப்புல இருக்கு அந்த கோயில், சரையு நதிக்கு பக்கத்தாப்புல இருக்கு. ஆகவே அந்த சீப்பேஜ் அங்கேருந்து வந்துன்னா அப்படிதான் இருக்கலாம் போல. இது வந்து மேல இருந்து கூரையில இருந்து கொண்டதா ஒண்டி சொல்ல, சீப்பேஜ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அத கீழே இருந்து ஊத்து மாதிரி வருதோ தெரியல. ஏன்னா அது சரையு நதிக்கு பக்கத்தாப்புல இருக்கு. இவங்க என்னதெல்லாம் பண்ணி குடால முடலை எல்லாம் பண்றாங்களோ தெரியல சார்.
வெரி வெரி சேட், வெரி வெரி சேட். இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையிலும் பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தீர்மானம் போடுறாங்க. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சபாநாயகர் வந்து அரசியல் பண்ணுறாரு, அவர் சபாநாயகர் போல நடக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, முக்கியமான விவாதங்களை சட்டமன்றத்தில் விவாதிக்கலைன்னா அப்புறம் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்புறாருல, அது எப்படி பார்க்குறீங்க? சார், கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கு சார் சட்டசபை. இவருக்கெல்லாம் புதுசாக இவருக்கு திரு இபிஎஸ் அவர்கள் முதல் முறையாக இப்ப எம்எல்ஏ ஆகல, பல முறை எம்எல்ஏ இருந்து அதற்கு பிறகு சீஃப் மினிஸ்டரா இருந்து அதுக்கு மறுபடியும் எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது முக்கியமான இஷ்யூ தான் இது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப தீவிரமான இஷ்யூ தான். ரொம்ப நிகழ்வு என்பது ரொம்ப மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு தலைகுனிவையும் ஏற்படுத்தி இருக்கின்றது, சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நேரம் மரபுன்னு இருக்கும்போது அந்த கேள்வி நேரம் முடிஞ்சு நீங்க இதை பத்தி பேசலாம் சொன்னா இல்ல உடனே அதான் நீ பேசி ஆகணும், அதெல்லாம் பேசி நாங்க கூச்சலும் குழப்பமும் பண்ணினா அவங்க இன்டென்ஷன் பேசுறது இல்லை சார். அங்க கூச்சலும் குழப்பமும் ஏற்படுத்தி அதை மக்கள்கிட்ட அதை கொண்டு போகணும், பிரச்சனையை உருவாக்கி எதிர்கட்சி அமளியில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி அவங்க வர வேண்டி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பொறுக்க முடியாம திரு அப்பாவு அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா 2 நாள் 3 நாள் 1 நாள் சஸ்பென்ஷன் அதெல்லாம் கொடுத்து பார்த்தாரு. அது ஒன்றும் சரிவிட்டு வரல. அதற்காக அந்த கள்ளச்சாராய சம்பவத்தை நான் வந்து யாரும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அவ்வளவு பேர் 61 பேர் செத்து போனது மிக 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 பெரிய துயரம் தான். ஆனால் அதே சமயத்துல ஏதோ இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்பதான் ஒரு தடவை நடக்கிற மாதிரியும் அது மாதிரி பேசுவது என்பது தவறு. இந்தியா முழுக்கணும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றன. தமிழ்நாட்டிலும் எம்ஜிஆர் காலத்திலையும் இருந்தது, ஜெயலலிதா காலத்திலையும் இருந்தது, கலைஞர் காலத்திலையும் இருந்தது, இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது. நாம இல்லைன்னு போன வருஷமும் அது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. இனிமே நடைபெறாமல் இருக்கணும், அது ரொம்ப அவசியம். பேசணும்னு சொல்லிட்டு நேரா கொண்டு போய் சிபிஐ என்கொயரி பண்ணு சொல்லிட்டு கவர்னரை போய் பாக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? 60 எம்எல்ஏ கூட்டிட்டு போயிருக்காரு, ஒரு படை திரட்டிட்டு போயிருக்காரு. அப்ப என்ன, நீங்க தான் அதெல்லாம் பண்ணியாச்சே. சிபிசிஐடிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. இவரும் சிஎம்ஆ இருந்தவர் தானே, அவருக்கு தெரியாது அதனுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியாது, சிபிசிஐடைய வேல்யூ. இவர் சிபிஐ வேணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூத்துக்குடியில நடந்த துயர சம்பவத்தின் போது இவர் 13 பேர் செத்தது நான் டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன்னாரு. அவர் உடனே இம்மீடியட்டா சிபிஎஸ்க்கு ஆர்டர் பண்ணாரா? அதுக்கப்புறம் லார்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அது இதுன்னு வந்த பிறகுதான் அதெல்லாம் அவர் அதெல்லாம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆகவே இவர் பண்ணது தவறு. திரு இதை விட்டு கொஞ்சம் தவறு, இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா டிவியேட் ஆகிறேன். இதை பத்தி பேசும்போது பல பேர் ஐயோ அந்த சாரா வியாபாரியோட எல்லாம் இவங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்களே, போட்டோ எடுத்து பாருங்கள், இதை எப்படி ஏற்க முடியும்? கமான், சிஎம்மோட போட்டோ எடுக்கணும்னா 1000 பேர் தவம் இருக்கான், ஒரு எம்பியோட சேர்த்து இருக்குன்னா தவம் இருக்கான். எவன் வரான்னு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? எழுதி விடுற நான் சாரா வியாபாரின்னு சொல்லிட்டு எழுதி நெத்தியில எழுதி விட்டுட்டு அவங்களோட 2 போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு காமிச்சிட்டாங்க, பாருங்க ஐயோ ஐயோ இது எவ்வளவு பெரிய என்ன அக்கிரமா நடக்கிறது. ஹரே கமான், இதெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏதோ யூடியூப்ல கொஞ்சம் பாப்புலாரிட்டி இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. எவன் வேணாலும் யாரோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் யாரு என்னன்னு தெரியாது, போனா போது போட்டோ எடுக்கட்டும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது தான் பார்க்கணும். அது என்ன செய்ய வேண்டுமோ அந்த கலெக்டரா அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எஸ்பி ஹஸ் பீன் சஸ்பெண்டட், டிஎஸ்பி ஹஸ் பீன் சஸ்பெண்டட், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் ஹவ் பீன் சஸ்பெண்டட், எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பீயிங் கிவன். ஆனா அவங்க விஷத்தை சாப்பிட்டுட்டு உடனே ஒரு கஷாயத்தினால சரியாயிடுமானா அதெல்லாம் ஆகாது. அவங்க பண்ணின மிகப்பெரிய தவிர அதனால இறக்க வேண்டிய கொடுமை ஏற்படும் என்றால் ஏற்படத்தான் செய்யும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு உதவி செய்து. அப்புறம் அப்கோர்ஸ் கொஞ்சம் கூடமா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த 10 லட்சங்கிறது கொஞ்சம் மிக அதிகமாக தான் இருக்கு. ஐ திங்க் அதுவும் கூட நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம சிஎம் அந்த அம்மா அப்பா 2 பேருமே இந்த
கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போனோம்னா அந்த குடும்பத்துல இருக்க நிர்கதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த பாட்டிமா வந்து கதை நான் என்னோட பேரம்பேதி வச்சு நான் என்ன பண்ணேன் போது அப்ப மனசு தாங்க முடியாம ஒரு உண்மையான அன்பின் காரணமாக அந்த 10 லட்சம் அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு கொண்டு கொடுத்தா போருமா, மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால போனா போட்டோம் எல்லாரும் கொடுப்போங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால எல்லாத்தையும் நீங்க வந்து பேசுவது என்பது அது தப்பு, இது தப்பு அப்படின்னா எதிர்கட்சி நீங்க தான் சிபிஐக்கு சொல்லிட்டீங்களே, உங்களோட கடமை அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே திருப்பி அதையே எடுத்துன்னு போய் என்ன பண்ண போறீங்க? மக்கள் மன்றத்துல பேசுற மக்களுக்கு தெரியாதா ஒண்ணுமே? See, you cannot do trial through these medias. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது மீடியா மூலமா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டீங்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டீங்க. ரொம்ப ஓவரா நீங்க வந்து எப்பதாலும் அங்க வந்து கூச்சலும் குழப்பம் போடுறேன்னா திரு அப்பா அவர்கள் நீங்க போற சார் நீங்க நிறைய விஷயங்கள் இப்ப சொன்னீங்க, ரிசர்வேஷன் போன்ற இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, பிரஸிங் இஷ்யூஸ், அந்த மாதிரி எல்லாம் முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அதெல்லாம் நம்ம பேசணும். ஆகவே இவங்க பெரிய அடைஞ்சலாரு அஞ்சோடு இப்ப நீங்க சஸ்பெண்ட் பண்றேன்னு இந்த செஷன் முழுக்க பண்ணிவிட்டாரு. ஐ திங்க் ஹீ இஸ் ரைட், ஹீ இஸ் குவைட் ஜஸ்டிஃபைட் இன் டூயிங் இட் தான் நான் ஃபீல் பண்றேன் சார். நன்றி சார், நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு நன்றி சார், நன்றி.